அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தான் மெயின் பிக்சரே கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்று விட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. 4 மற்றும் 11ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைவது மட்டுமல்லாது செவ்வாயுடன் இணைந்து 7ஆம் பார்வையாக ஜென்ம ராசியை இருக்கிறாருங்க. இது ஒரு வகையில கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்களை அகற்றிவிட்டு நல்ல முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாறுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. எனவேதான் 17/2/2024 முதல் 8/3/2024 வரை உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் சுக்கிரமங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கிறது. கடகராசிக்காரர்களுக்கு 2 கிரகநிலைகளும் ஜென்ம ராசியை சப்தம பார்வையால் பார்ப்பதால் பல்வேறு வகையான சிரமங்கள் விலகி மிக சிறந்த முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக மாற்றுகிறாருங்க. சுக்கிரன் ராசிக்கு அவ்வளவு சகாயமானவராக இல்லை என்றாலும் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்த்தாலும் சந்திரன் சுக்கிரனை சமகிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது மிக சிறந்த மாறுதலையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. பொதுவாக சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே சௌகரியமான வாழ்க்கை, செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, ஆடம்பரத்தை வாழ்வில் அள்ளி தெளிக்கக்கூடிய வலுவான அமைப்பு கிடைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக சுக்கிரன் வலுவாக இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது மனித வாழ்வையே புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சுக்கிர மகாதிசையும் சுக்கிர திசையும் அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன், சனி, ராகு, கேது, குரு புக்திகள் நடைபெறும் போது மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கிரன். எனவேதான் சுக்கிரனுடைய அமைப்பும் அவருடைய சஞ்சார தன்மையும் மிக கவனிப்பாகவும் உன்னிப்பாகவும் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக உள்ளது. சுக்கிரன் மிக வலுவாக இருந்தால் நிச்சயமாக பொருளாதார ரீதியான சிக்கல்களை தவிர்ப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கும். மனித வாழ்வில் போராட்டம், சிக்கல், சிரமம் ஏற்படுகிறது என்றால் அதற்கு மிக முக்கியமாக ஒரு மனிதனுடைய வாழ்வில் 90% மேல் அவன் சந்திக்கக்கூடிய சிரமங்கள் அனைத்திற்கும் காரணமாக அமைவது இந்த பொருளாதார ரீதியான பின்னடைவும் சிக்கல்களும் தடைகளும் தாமதமே தவிர மற்ற விஷயங்கள் மிகவும் சொற்பமாக தான் இருக்கிறது. எனவேதான் சுக்கிரன் வலுவாக இருந்தால் இவை அனைத்திலும் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைக்குங்க. அப்படி ஒரு வலுவான அமைப்பில் கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டத்தை அகற்று விட்டிருக்கிறார் சுக்கிரன். என்றால் உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்து மிக வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் இது மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் இந்த தருணத்திலிருந்து மார்ச் 8ஆம் தேதி முடிவதற்குள் நிச்சயமாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்த சுக்கிரனின் அமைப்பு சுக்கிர மங்கள யோகத்தை உச்சத்திற்கே கொண்டு செல்கிறதுங்க. சுக்கிர மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள்ல மனநிறைவும் மகிழ்ச்சியும் நிச்சயமாக ஏற்படும். பல ஆண்டுகளாக தடைபட்டு வந்த சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் நிச்சயமாக நடைபெறுவதற்கான யோகம் உண்டு. புதிய வீடு கட்டுதல், புதிய தொழில் ரீதியாக பாதியிலே நின்ற பணிகளை துவங்குதல், நல்ல வாழ்க்கை கிடைத்தும் அது பாதியிலே சிதைந்து நின்றால் அந்த சிதைந்த வாழ்க்கையை சரி செய்வதற்கான யோகம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது. அதிலும் தசாபுத்திகள் என்று சொல்லக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர திசையும் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புத்திகளும் நடைபெற்றால் மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு. மேலும் குறிப்பாக சுக்கிரன் தனது நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேதுவை பார்க்கிறாருங்க. இந்த கிரகங்களும் சுக்கிரனை நட்பு கிரகமாக பார்க்கின்றன. செவ்வாயை சமகிரகமாக பார்க்கிறாருங்க சுக்கிரன். குருவை சமகிரகமாக பார்க்கிறார் சுக்கிரன். குருவின் ஆட்சி வீடான மீனராசி அவரது உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் குரு தனது பார்வையால் சுக்கிரனை பகை கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் குருவின் ஆட்சி வீடான தனுசு ராசியில் இருப்பதை விட சனியின் ஆட்சி வீடான மகர ராசிக்கு மாறி இருப்பதால் நல்ல
பலன்கள் நிறைந்து கிடைக்குங்க. மகர ராசி செவ்வாயின் உச்ச வீடாக பார்க்கப்படுகிறது. எனவே செவ்வாய் மங்களகாரகன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சுக்கிர மங்கள யோகம் உச்சம் பெற்று கிடைப்பதால் பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படும். இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல சிறப்பான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அது மட்டுமல்லாது சுக்கிரனின் பார்வையில் சூரியன் சந்திரனை பகை கிரகமாக பார்க்கப்படுகிறாருங்க. சூரியன் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார், ஆனால் சந்திரன் சம கிரகமாக பார்க்கிறாருங்க. இப்படி சுக்கிரனின் பார்வை இருந்தாலும் கூட பொதுவாக சுபத்துவ பாதையில் சுக்கிரன் மிக வலுவாக சஞ்சரிக்கும் போது 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்கள்ல மிக அபரிவிதமான செல்வ செழிப்பை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்தவராக பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். அதே சமயம் 3, 6, 8 ஆகிய இடங்களிலும் சற்று சிரமத்தை ஏற்படுத்தினாலும் கூட ராகு கிரக சேர்க்கையின் போது அந்த இடங்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவேதான் இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை பெறுவதற்கான ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது கண்ணுக்கு தெரியாத மிக பெரிய கண்டங்களை அகற்றி விடுகிறாருங்க. உதாரணமாக ஒருவருக்கு மிகவும் பசிக்கிறது, பசியை தீர்ப்பதற்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. உடனடியாக இருக்கக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய உணவகம் ஒன்றிற்கு செல்கிறார். அங்கு உணவு அருந்தலாம் என்று பார்க்கும்போது தன்னுடைய கையில் பணம் இல்லை என்பதை உணர்ந்து கொள்கிறாருங்க. எனவே உணவகத்தை விட்டு வெளியே வரக்கூடிய அந்த நபர் தன்னுடைய பசியை தீர்ப்பதற்கு வேறு ஏதாவது வழி கிடைக்கிறதா என்று வீதிகளில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார். அப்படி சென்று கொண்டிருக்கும் போது அருகாமையில் உள்ள ஆலயம் ஒன்றில் அன்னதானம் வழங்கப்படுகிறது என்று கேள்விப்படுகிறாருங்க. இதை கேள்விப்பட்டவுடன் அவருக்கு மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உடனடியாக அந்த அன்னதானத்தில் கலந்து கொண்டு நம்முடைய பசியை நீக்கிவிடலாம் என்று நினைத்து அங்கு செல்கிறார். அங்கு நீண்ட வரிசையானது அன்னதான உணவிற்காக காத்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நீண்ட வரிசையில் பொறுமையாக நின்று அன்னதான உணவை பெற்றுக்கொண்டு செல்கிறாருங்க. அப்படி பெற்றுக்கொண்டு செல்லும் போது பின்னால் இருந்த நபர் தெரியாமல் கால் தடறி இவர் மீது வந்து விழுகிறார். அப்படி விழுவதால் தன்னுடைய கையில் வைத்திருந்த சாதமும் கீழே கொட்டி வீணாகிறது. இதை பார்த்தவுடன் கோபத்தில் தன்னுடைய பசியை தீர்க்க வழி கிடைத்தும் தீர்க்க முடியவில்லையே என்று தள்ளிவிட்ட நபரை மிகவும் பயங்கரமாக திட்டுகிறார். ஆனால் இந்த நபர் வாங்கிய உணவில் அவருக்கு தெரியாமலே விஷம் கலக்கப்பட்டது. ஏனென்றால் அவருடைய தட்டிற்கு நேராக ஒரு பருந்து ஒன்று தன்னுடைய இறைக்காக பாம்பு ஒன்றை தூக்கி கொண்டு செல்கிறது. இந்த பாம்பு தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கழுகை தாக்க முயற்சி செய்கிறது. தன்னுடைய விஷத்தை கழுகின் மீது கக்குகிறதுங்க. அந்த விஷமானது கழுகின் கால்களில் பட்டு பூமியை நோக்கி வருகிறது. அப்படி பூமியை நோக்கி வந்த விஷமானது இந்த நபர் பெற்ற அன்னதான உணவில் கலந்து விடுகிறதுங்க. அப்படி கலந்து விட்ட உணவை தான் சாப்பிட முயற்சி செய்து வேறு ஒரு இடத்திற்கு சென்று கொண்டிருக்கும் போது பின்னால் இருக்கக்கூடிய நபர் அவரை தட்டிவிடுகிறார். இந்த நிகழ்வில் தற்போதைக்கு பசியை தீர்க்க முடியவில்லை என்றாலும் கூட அங்கு கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் அகன்றுவிட்டது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக பார்க்கப்படுகிறது. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்வில் தற்போது ஒரு வேலைக்காக சென்றிருப்போம். ஆனால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்காமல் தவறி போயிருக்கலாம். அதேபோன்று நல்ல வரன் என்று நினைத்திருந்த திருமண பந்தம் கூட இணையாமல் கிடைக்காமல் போயிருந்திருக்கலாம். அதுவும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு கண்டம் அகன்றுவிட்டது என்பதை தான் சுக்கிரமங்கல யோகமானது உறுதிப்படுத்துகிறதுங்க. இதுபோன்று எண்ணற்ற விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்கலாம். அவை அனைத்தின் பின்புலமும் நிச்சயமாக நமக்கு நல்ல செய்தி ஒன்று கிடைப்பதை உறுதிப்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் உள்ளது. எனவே அவற்றை உணர்ந்து கொண்டால் நிச்சயமாக சுக்கிரமங்கல யோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத ஆதித்ய யோகமும் மிக வலுவாக கிடைக்கிறது. இவற்றை சரிவர பயன்படுத்திக் கொண்டால் பல்வேறு வகையான சிரமங்களை தவிர்த்து மிக சிறந்த வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படி சுக்கிரனின் அமைப்பு இருக்க கடகராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் சுக்கிர மங்கள யோகம் நிறைந்து கிடைப்பதால் சுப நிகழ்வுகள்ல ஏற்பட்டுள்ள தடைகள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறியப்படுகிறது. சொத்துக்கள் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை உச்சம் பெற்ற செவ்வாயுடன் இணைந்திருப்பதால் சுமூகமாக தீர்வு காணப்படும். உறவுகளுக்கிடையே நட்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக பார்க்கப்படுதுங்க. உறவினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரித்து ஒருவருக்கொருவரை புரிந்து கொண்டு மிக சிறப்பான உறவு முறை ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். காதல் பலப்படக்கூடிய ஒரு
சிறந்த தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. நட்பு வட்டாரம் விரிவடைவதற்கான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாகவும் இந்த தருணம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அமைகிறது. தொழில்துறை, வியாபாரத்துறை, உத்தியோக ரீதியான பணிகளில் ராசிக்கு புதமாதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனிக்கு அடுத்தபடியாக ஆதிக்கத்தை செலுத்தக்கூடியவராக இருப்பவர் சுக்கிரன். அப்படிப்பட்டவர் நிச்சயமாக இந்த தருணத்தில் சப்தமஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தொழில்துறை ரீதியாக எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கக்கூடிய வகையில் பல சிரமங்களை விலக்கி விடுகிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான யோகமும் உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகளும் நிச்சயமாக கிடைக்கும். மற்றவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. கலைத்துறை ரீதியான பணிகளில் முழுவதும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறாருங்க சுக்கிரன். அப்படிப்பட்டவர் 7ல் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் கலைத்துறை ரீதியாக மிக சிறப்பாக பூர்த்தி அடையும். பல்வேறு வகையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். அரசியல் சதுரங்கத்தில் மிகவும் முக்கியமான தருணமாக மாற்றி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் பல்வேறு வகையான தோஷங்களை நீக்கி அரசியல் துறையில் மிக சிறந்த வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் நிறைந்து கொடுக்க போகிறார். இது கடகராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயத்துறை ரீதியாக புதிய நிலம், வீடு, வீட்டுமனை, வாகனம், ஆடு மாடு, ஆடை ஆபரண சேர்க்கை போன்ற அனைத்தும் வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்கள் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள்ல நிறைந்து கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் துணிச்சல் அதிகரிக்கும். துணிச்சலுடன் அனைத்து விதமான பணிகளையும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவதற்கான யோகம் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. மேலும் சாதகமாக கடகராசிக்காரர்கள் இந்த தருணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.